அரசாங்க பள்ளிக்கூடத்தை 10,000 பள்ளிக்கூடத்தை அங்கே மூடிவிட்டு விஸ்வகர்மா திட்டம் என்ற குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அவரோட தான் எடப்பாடி இன்றைக்கு உடன்பாடு வைத்துக் கொண்டு அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார். மேடையில் பேசுகிறார். அமித்ஷா கதவை தட்டினாதான் இங்க பணம் வருமா? அட மானங்கட்டவனே, எந்த காலத்திலா ஜெயலலிதா யார் கதவையா தட்டி இருக்கா? இதே நரேந்திர மோடி உங்க அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனார்ல, அந்த யோகியதை ஜெயலலிதாவுக்கு இருந்ததில்ல. சென்னைக்கு வந்த மோடி ஜெயலலிதாவை போய் பார்த்து வீட்டில் சாப்பிட்டு போனாரா இல்லையா? அந்த கட்சியை கையில் நடத்துகிற நீ அமித்ஷா வீட்டு கதவை தட்டினாதான் பணம் கிடைக்கும் என்று சேரா அந்த கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சமா சிந்திக்க வேணாம். ஜெயலலிதாவுடைய யோகியதையில் ஒன்றாவது எடப்பாடிக்கு இருக்குதா? ஜெயலலிதா போல இப்போ வேன்ல உட்காந்துட்டு பேசிட்டு போறாரு. நீ எப்படி இருந்த ஆளு? உனக்கு வாழ்வு எப்படி வந்தது? செங்கோட்டையன்ற ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா நீ ஆயுள் கைதியா இருந்திருக்க வேண்டிய ஆளு. உண்டா இல்லையா? கொலை வழக்கில் உன்னை விடுவித்தது யார்? எந்த கூட்டத்தில் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றியா? அதே மாதிரி அந்த கொலைகார மாதிரியே தானே மேடையில் பேசுற. அன்றைக்கு செங்கோட்டையின் கன்றி அந்த கொலை வழக்கில் சாட்சிகளை எல்லாம் மாற்றி நடத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு கூட ஒன்னும் குழி முடிவு போகல. நாங்கள் நினைத்தால் அதுக்கு லிமிடேஷன் பீரியட் எப்போ ஒன்னா இருக்கு. செஷன்ஸ் கோர்ட்டோட நின்றுச்சு. அப்பீல் போல சர்க்கார் போயிருக்கணும். அப்பீல் போயிருந்தா உன் கதை இந்நேரம் நீ வந்து ஆயுள் கைதியா இருந்துக்க வேண்டிய ஆள். நீ பேசுகிறாய் என் தலைவனை பற்றி. மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறாய். நான் கேட்க விரும்புகிறேன், மரியாதையாக பேச கற்றுக்கொள். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன குறை கண்டாங்க ஆட்சியில? ராஜேந்திரன் கேட்டார, அண்ணன் சுபாஷ் கேட்டார, பதில் சொல்கிற யோகிதை உனக்கு இருந்ததா? உன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை எல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு காட்டினோம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். தமிழ்நாட்டை மீட்க போறாராம். நான் கேட்கிறேன், சூடு சொரணை இருந்தா நீ யார்? சாதாரண மனிதனாக இருந்த உன்னை சேர்மன் ஆக்கி, எம்எல்ஏ ஆக்கி, எம்பி ஆக்கி, மந்திரி ஆக்கியது யார்? ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையார் இல்லை என்று சொன்னா நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஆளு. ஆனால் அந்த அம்மையாருடைய கடைசி காலத்தில் அவங்க வாழ்ந்த இடம் எது? கொடைநாடு. முதலமைச்சராக இருந்து கொண்டு அங்கேதான் வாழ்ந்தார். பல்லாயிரக்கணக்கான சொத்து அங்கே உள்ள வைத்து விட்டு போனார். நீ முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற வரை எவனாவது கொடைநாடு பக்கம் போக முடியுதா? நீ ஆட்சிக்கு வந்தவுடன் உன் தலைவி உனக்கு சோறு போட்டு உனக்கு வாழ்வு கொடுத்த ஜெயலலிதாவுடைய வீட்டையே காப்பாற்ற முடியாத நீ நாட்டையா காப்பாற்ற போகிறாய் என்று சொரணை உள்ள தமிழன் கேட்க மாட்டானா? எத்தனை ஆயிரம் கோடி போச்சு? 2 கொலை நடந்ததா இல்லையா? எடப்பாடி, நான் கொஞ்சம் மோசமான ஆள். இங்க எல்லாம் சொன்னதை போல நான் வழக்கு போட்டால் நிச்சயமாக உயிரோடு ஜெயலலிதா இருந்தா சொல்லுவோம். இன்னும் இந்த கொடைநாடு வழக்கு சூடு பிடிக்க போகிறது. அதுக்காகத்தான் அமித்ஷாவுடைய காலில் போய் எடப்பாடி விழுந்திருக்கிறார். வீரம் பேசுகிறார். என்ன சொன்னார் அமித்ஷா? மேடையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடப்பாடியை பார்த்துக்கிட்டே சொல்றார், அடுத்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான். கேட்டுக்கிட்டு எடப்பாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரா இல்லையா? அடுத்து டெல்லியிலே போய் இன்டர்வியூ கொடுக்கிறார் அமித்ஷா. பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, பீகாரிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுதான் ஆட்சி அமையும் என்று சொல்கிறார்.
யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று அமித்ஷாவை கேட்கிறார்கள். அதற்கு ஏடிஎம்கே வில் பி தி சீஃப் மினிஸ்டர் என்று சொல்றாரு தவிர எடப்பாடின்னு சொல்லல. இங்கேதான்டா சூட்சமே புரியுது. உங்களுக்கு டெல்லிக்காரனை பற்றி பாஜகவை பற்றி தெரியாது.